ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 16 பேனல் அனார்கலி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அனார்கலியை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டை ரொம்ப சிம்பிளாக வந்து எந்த ஒரு டாட்டும் பிரின்சஸ் டாட்டும் இல்லாமல் வந்து பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட வேஸ்ட் டு பாட்டம் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டுக்கு 16 பேனல்ஸ் வச்சு ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வந்து இந்த அனார்கலிக்கு எவ்வளோ வந்து கிளாத் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த அனார்கலியை வந்து நான் 2 பார்ட்டாக பிரித்து பேட்டர்ன் போட்டு காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது, நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இதை எப்படி வந்து கிளாத்தில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை 3 பார்ட்டாக பிரித்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ முதல்ல நம்ம வந்து எவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அனார்கலி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு முழு சாரீ வந்து வாங்கி வச்சுருக்கேன். லைனிங் வந்து 3 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாவதாக நம்ம இந்த அனார்கலியை எத்தனை பார்ட்டாக பிரித்து பேட்டர்ன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்குல்ல, இந்த பார்ட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம கிளாத்தில் வந்து தனியாக கட் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேஸ்ட்டிலிருந்து பாட்டம் வரைக்கும் இருக்குல்ல, இந்த பார்ட்டோட லென்த்தை தனியாக வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை நம்ம செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டையும் நம்ம செப்பரேட்டாக வந்து கட் பண்ண போகிறோம். சரியா? ஃபைனலாக இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டையும் இந்த செகண்ட் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 16 பேனல் அனார்கலி வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம இந்த அனார்கலியை வந்து 2 பார்ட்டாக பிரித்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக வந்து கிளாத்தில் கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஷோல்டர் டு வேஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தை நான் வந்து 4 ஃபோல்டாக வந்து மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4. இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஷோல்டர்லேருந்து என்னோட வேஸ்ட் வரைக்கும் உள்ள லென்த்தை வந்து நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன். என்னோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் எனக்கு 15 இருக்குது. நான் அந்த 15 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஷோல்டர் டு வேஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எனக்கு 15 வந்து இது வரைக்கும் வருது. ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட லென்த் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து என்னோட லென்த்து நான் மார்க் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். லைன் பண்ண மாதிரி மேலேயும் வந்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஷோல்டருக்கான ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. உங்களோட அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து நீங்கள் இந்த ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.2 வருது. ஸோ நான் அந்த 5.2 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மோல் வந்து கண்டுபிடிக்கணும். ஷோல்டருக்கு என்ன மார்க் பண்ணீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து நீங்கள் ஆர்மோலுக்கு வந்து வச்சுக்கோங்க. என்னோட ஷோல்டரோட மெஷர்மெண்ட் 5.2. அந்த 5.2வை அப்படியே வந்து நான் என்னோட ஆர்மோலுக்கு வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஸ்கேல் வச்சு இதை வந்து அப்படியே லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை அப்படியே ஆர்மோலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வந்து லைன் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் கண்டுபிடிக்கணும்.
செஸ்ட்டுக்கான ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ½ இன்ச். உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட ½ இன்ச் லூஸ்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு 7.8 வந்து ஆன்சராக வந்து வருது. ஸோ அந்த 7.8 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோட ஆமோவில் டச் ஆகிற மாதிரி அப்படியே வந்து நான் ஸ்கேல் வச்சு கோடு வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட செஸ்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளோட லென்த் முடிஞ்ச இடத்துல கடைசியாக இங்கே ஒரு கோடு போட்டோம் இல்லையா, இதுதான் நம்ம வேஸ்ட் லைன். இந்த வேஸ்ட் லைன் மேலே நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். இப்போ வேஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4. உங்கள் வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னோட வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.5 ஆன்சராக வருது. அந்த 6.5 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதிலே சொல்லியிருப்பேன் இது வந்து நான் சிம்பிளாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாட் எல்லாம் இல்லாமல், எதுவுமே டாட்டு பிரின்சஸ் டாட் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக பண்ண போகிறேன். அதனால நான் டாட்டுக்கான அலவன்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா டாட்டுக்கு வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்கோட வித்து வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஷோல்டரில் அப்படியே வந்து நம்ம டேப் வச்சு பாதியாக மடிச்சுக்கலாம். மடிச்சா என்ன வருதோ அதுதான் வந்து நம்மளோட நெக் வித். ஸோ நம்மளோட நெக் வித்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்கோட லென்த் வந்து நம்ம அப்புறமா வந்து மார்க் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆமோல் கர்வ் வந்து வரையணும். ஆமோல் கர்வ் வரைகிறதுக்கு முதல்ல வந்து நம்ம ஆமோல் லைனோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஆமோவில் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து கர்வ் வந்து வரையணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.5 வந்து ஆன்சராக வருது. அந்த 7.5 அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு கர்வ் வந்து வரைகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கர்வ் வந்து கரெக்டாக என்னோட ஆமோவில் 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 வந்தது இல்லையா, அந்த 7.5 கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இங்கிருந்து வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு என்னோட ஆமோலில் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப் பற்றி நான் ஒரு தேரியே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக ஸ்லோப் கொடுக்கலன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துடலாம். கீழே வந்து நான் வந்து ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து ½ இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து என்னோட இங்கே கீழே வந்து ½ இன்ச் சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் சைடில் வந்து 1.5 இன்ச் நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 1.5 இன்ச் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆமோலுக்கு வந்து ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ½ இன்ச் சீம் அலவன்ஸ். ஷோல்டருக்கு மேலே வந்து ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இதையும் வந்து நான் லைன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக் வித்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லா சைடும் வர மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
எல்லா ஃபேப்ரிக்கும் கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது ஃபோல்டிங்கில் 4 ஃபோல்டிங்கில் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸுமே வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 2 பீஸ் வந்து வந்திருக்கும். இதில் ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று பேக்குக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? முதல்ல நான் வந்து இந்த பேக் பார்ட்டுக்கு நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டுக்கு வந்து நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்கோட வித் ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். என்னோட பேக் பார்ட்டுக்கு வந்து நான் 5 இன்ச் வரைக்கும் வந்து நெக்கோட லென்த் வந்து கீழே வந்து இறக்குறேன். 5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை வந்து நான் பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் வந்து என்னோட நெக்கோட ஷேப் வந்து வரைய போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களோட பேக் நெக்கோட ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு ரவுண்ட் நெக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரவுண்ட் நெக் வந்து வரைகிறேன். இப்போ நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இந்த நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரலாம். இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பேக் பார்ட். பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பேக் பார்ட் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நெக்கை வந்து கட் பண்ணலாம். நம்மளோட இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு வந்து நம்ம லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டு நெக்குக்கு லென்த் வந்து நம்மளோட வித் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து டேப்பை வந்து கிராஸாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8.5 வைக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே நான் என்னோட நெக்கோட ஷேப் வரைய போகிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கோட ஷேப்பை அந்த பாக்ஸ்க்குள்ளே போடுங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக டிசைனாக வந்து எந்த மாதிரி கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். இதுக்கும் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓ, நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா வச்சுருக்கோம். இப்போ கீழே இருந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே வந்து தூக்கி வந்து மார்க் பண்ணலாம். ஸோ ஒரு கர்வ் மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா இப்படி வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம். இதை ஆக்சுவலி ஓகே இப்படி கர்வ் மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் வந்து இந்த சீம் அலவன்ஸ் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் இந்த கர்வ் கொடுக்கணும். இந்த கர்வ் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷேப் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி ஷேப். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் வந்து இந்த ஃப்ரண்ட் பேக்குக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸ்க்குமே வந்து மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், லைனிங் மெயின் கிளாத் எல்லா சைடுமே வந்து மெயின் கிளாத் வந்து லைனிங் கிளாத்தை விட அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸ்க்குமே ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸ்க்குமே லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னடா இது மெயின் கிளாத் வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே புரியலையேன்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம்.
இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது தெளிவாக உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி வந்து லைனிங் கிளாத்தை விட எல்லா சைடும் மெயின் கிளாத் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த வேஸ்ட்டிலிருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற இந்த செகண்ட் பார்ட்டை வந்து இப்போ வந்து நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம். சரியா? இப்போ பாருங்கள், என்னோட பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 16 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 டைம்ஸ் இருக்கும். ஓகே, நான் கவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 முறை வந்து நான் வந்து இதை மடித்து வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக சாரீ மடிப்போம்ல அதே மாதிரி தான் மடிக்கணும். இது வந்து இந்த சின்ன பீஸில் நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன். இந்த சின்ன பீஸ் தான் வந்து ஒரு சாரின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த கார்னர் எடுத்துப்போம். இப்படி மடிப்போம் இல்லையா, இப்படியே மடிச்சுட்டு வருவோம்ல, இதே மாதிரி நான் அப்படியே 16 முறை இப்படி மடிச்சிருக்கேன். இதே தான் சேம், இது எப்படி மடிச்சிடும் அதே மாதிரி இதை மடிச்சிருக்கேன். மடித்து நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த போர்ஷன் தான் வந்து நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி நம்ம மடிக்கும்போது இங்கே 16 டைம் வர மாதிரி மடிச்சுக்கணும். சரியா? இப்போ வந்து நம்மளோட செகண்ட் பார்ட்டோட லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வேஸ்ட்லேருந்து என்னோட கால் பாதம் வரைக்கும் கீழே வரைக்கும் எனக்கு 39 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? உங்களோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லென்த் எடுக்க சொன்னேன் இல்லையா, வேஸ்ட்டிலிருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை மார்க் பண்ணுங்கன்னு, அந்த லென்த்தை வந்து இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கீழே இருந்து 39 இன்ச்சை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 39 வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட 39 வந்து எனக்கு இங்கே வருது. அதாவது வேஸ்ட்டிலிருந்து பாட்டம் வரைக்கும் எனக்கு இங்கே 39 இங்கே வருது இல்லையா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் என்னோட லென்த் போதும். இந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நம்மளோட லென்த் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டேப்பை வந்து நீங்கள் இப்படி வச்சு இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்தா இதோட மிட் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இதை இங்கே வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட்டு இல்லைன்னா பேக்கு ரெண்டு பீஸில் ஏதாவது ஒரு பீஸோட லைனிங் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் இல்லை, லைனிங் கிளாத் எடுத்துட்டு இந்த கீழே இந்த வேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 18 இருக்குது. ஓகே, 18 அப்போனா ஃப்ரண்ட்டுக்கு 18, பேக்குக்கு 18. அப்படியே வந்து நான் இந்த டேப்பை ரெண்டாக மடிச்சேன்னா எனக்கு 36 வந்து வருது. இப்போ பாருங்கள், என்னோட வேஸ்ட் வந்து நான் வந்து மெஷர் பண்ணும்போது ஃப்ரண்ட் வந்து 18, அப்போ பேக்கும் வந்து நம்ம சேம் தானே வச்சோம், அப்போ பேக்கும் 18 இருக்கும். மொத்தம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 36 வரும். இந்த 36ஐ நம்ம 16ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து 16 பேனல் அனார்கலி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால வந்து நம்மளோட வேஸ்ட்டை வந்து 16ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 36 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2.25 வருமா? எஸ், இந்த 2.25 இருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு பேனலை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட இந்த 2.25 வந்து நான் என்னோட பேனலுக்கு வைக்க போகிறேன். என்னோட பேனலோட வித்து வந்து 2.25 வந்து கண்டுபிடிச்சுமா, அந்த 2.25 வந்து நான் என்ன பண்ணணும்னா என்னோட மிட் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு பாதி இந்த சைடு பாதியாக வந்து நான் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்னோட மிட் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு பாதி அந்த சைடு பாதியாக என்னோட
2.25 வந்து மார்க் பண்ணுறேன். நான் டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது என்னோடய 2.25 வந்து எனக்கு கரெக்டாக வந்து வந்துடும். சரியா? ஸோ இப்போ மெஷர் பண்ணால் 2.25 வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ என்னோட பேனலோட வித்து வந்து நான் வந்து இதை கண்டுபிடிச்சேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரண்ட்டு வேஸ்ட் ரவுண்டு அதுக்கப்புறம் பேக் வேஸ்ட் ரவுண்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நீங்கள் யுவர் வேஸ்ட் ரவுண்டுன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன்ல இங்கே வந்து எழுதிக்கோங்க. ஓகே, அப்புறம் அதை வந்து நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்ம 16 பேனல் வச்சு தான் அனார்கலி பண்ண போகிறோம், அதனால 16ஆல் டிவைட் பண்ண போகிறோம். என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அளவுக்கு தான் வந்து நீங்கள் உங்கள் பேனலோட வித்தை வந்து வைக்கணும். ஓகே, நான் வந்து என்னோட வேஸ்ட் ரவுண்டை இங்கே எழுதிட்டு 16ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சேன். நீங்கள் உங்களோட வேஸ்ட் ரவுண்டை இங்கே எழுதிட்டு அதே 16ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் உங்களோட ஆன்சர். சிம்பிள். ஓகே, இப்போ வந்து கீழே இருந்து ஒரு 20 இன்ச் வந்து நான் மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன். இந்த சைடு எப்படி வந்து நான் மார்க் பண்ணணும் அதே மாதிரி அந்த சைடும் ஒரு 20 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேனலை ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு 1/2 இன்ச் அந்த சைடு 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்மளோட இந்த மார்க்கையும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ரெண்டு மார்க்கிங்கும் வந்து ஒன்றா சேர்த்து ஸ்கேல் வச்சு இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை இந்த சைடும் கட் பண்ணி பேனல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணால் இதில் வந்து 16 பேனல் வந்து இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு லைனிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் பார்ட்டும் வந்து ஓவர். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து என்னோடய ஃபேப்ரிக்கை 4 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ நான் காமிக்கிறேன். 1 2 3 4 4 மடிப்பாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருந்து ஒரு 1 இன்ச். ஓகே, 1 இன்ச் கொடுத்துட்டு அப்படியே வந்து நான் இது அப்படியே லைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து கீழே வந்து நம்மளோட மடித்து தைக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ். என்னோட ஸ்லீவ் லென்த் வந்து நான் ஆஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன், அதனால வந்து ஒரு 11.5 அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்லீவ் வந்து லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 11.5. ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கேப் ஹைட்டுக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. உங்களோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களோட கேப் ஹைட்டு. இப்போ என்னோட ஃபுல் செஸ்ட்டை நான் 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.7 வருது. அந்த 2.7ஐ என்னோட இந்த ஸ்டார்டிங்கில் நான் வந்து 2.7 வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட கேப் ஹைட். இப்போ இந்த மார்க்கிங்க்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட கேப் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்மோல் கர்வ் வரையணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளோட ஆர்மோல் லைனை வந்து இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து கேப் லைன் டச் ஆகிற மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணணும். ஸோ உங்களோட
ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அளவுக்கு இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஆர்மோல் கேப் லைனை டச் ஆகிற மாதிரி கிராஸ் லைன் வரைங்க. ஸோ என்னோட ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.5 வருது. அந்த 7.5 நான் இந்த ஸ்டார்டிங்கில் டேப்பை வச்சு அப்படியே வந்து இப்படி கிராஸாக எனக்கு 7.5 இங்கே வருது இல்லையா, இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கிராஸாக வச்சு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கர்வ் வரையணும் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணலாம். இப்போ அப்படியே இந்த கர்வ் வந்து இந்த 1/2 இன்ச் டச் ஆகிற மாதிரி அப்படியே இப்படி கர்வ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கர்வ் வந்து இப்படி கொடுக்கணும். நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணலாம். நம்ம ஸ்லீவ் லென்த் முடிஞ்ச இடத்துல ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அது வந்து நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் லைனு. இந்த லைன் மேலே நம்ம ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து மார்க் பண்ணணும். இப்போ என்னோட ஆர்ம் ரவுண்ட் வந்து 10, அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 5 வரும். ஸோ அந்த 5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆர்ம் ரவுண்ட் வந்து என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து கீழே வந்து இதுக்கு ஆல்ரெடி நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். அதனால சைடில் 1.5 இன்ச் வந்து நான் இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இதில் நம்மளுக்கு 2 ஸ்லீவ் வந்திருக்கும். ஏன்னா வந்து இதை நம்ம 4 ஃபோல்டாக வந்து மடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லீவ் இருக்கும். ஸோ நமக்கு 2 ஸ்லீவ் வந்து சரியாக போச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கர்வாக உள்ளே கொஞ்சம் குடஞ்சி ஏன் நான் கட் பண்ணல அப்படின்னா, இதை வந்து எல்லாருக்கும் கட் பண்ணக்கூடாது. யார் ஒருத்தருக்கு நம்ம ஸ்லீவ் பக்கம் வந்து லூஸ் வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் கட் பண்ணணும். லூஸ் வராதவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் லூஸ் ஸ்லீவ் பக்கம் வரல அப்படின்னா அவங்களுக்கு இதை கட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து நான் இந்த ஸ்லீவ் குடஞ்சி வந்து கட் பண்ணலை. சரியா? இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஷோல்டரோட ஸ்லோப் கூட. ஷோல்டருக்கு ஸ்லோப் யார் ஒருத்தருங்களுக்கு வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம கொடுக்கணும். எனக்கு ஷோல்டர் ஸ்லோப் தேவைப்படலை, அதனால தான் வந்து நான் ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் வந்து கொடுக்கல. சரியா? ஸோ நான் ஷோல்டர் ஸ்லோப் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.